Hi, hello. Welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப அதிகமான மருத்துவ குணமுடைய ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனியை வச்சு மினி ஊத்தப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு அரிசிங்க. அதை கூழாவோ கஞ்சியாவோ கொடுத்தா கண்டிப்பா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஊத்தப்பம், இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சிடலாம். இங்க 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசிக்கு நான் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அல்லது 8 hours சோக் பண்ணிருங்க. நான் இங்க ஓவர் நைட் இதை சோக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க இது எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு உளுந்துக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையும் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 hour மட்டும் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 1/2 hour ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதை மிக்சி ஜார்லேருந்து எடுக்கும் போது அப்படியே மேகம் மாதிரி விழணும். அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசி எடுத்து அதையும் நல்லா நம்ம 2-3 தடவை கழுவி எடுத்துடலாம். இப்போ இதையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இங்கே கம்மியான குவான்டிட்டியில் இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் அரைக்கிறேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜார்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை அரைச்சி எடுக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் இந்த மாதிரி நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கூட நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உளுந்து, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்படியே மேகம் மாதிரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்கும் போதே ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் தாங்க ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்குன்றனால இதை நான் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க கல்லுப்பு ஃபுல்லாக கரைஞ்சிடணும். அண்ட் இந்த தண்ணியும் கரெக்டாக இந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் இந்த மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நம்ம எடுத்து ஊற்றும் போது அது எவ்வளோ திக்காக இருக்குது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த மாதிரி பதம் தான் தோசை மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம இட்லி தோசை ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 6-8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 12 மணி நேரமே ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்ட்டு. இது எடுக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. பார்க்க அப்படியே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அப்போ இதுக்குள்ளே பபுள்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த பபுள்ஸ் தான் இட்லி நல்லா மெத்தாக வரத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால் இந்த மாவுன்னு இல்லை, நீங்கள் எந்த மாவு நீங்கள் கரைச்சாலும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லியோ தோசையோ ஊற்றுங்க. அவ்வளோ சூப்பராக வரும். எனக்கு இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாவில் ஃபர்ஸ்ட் டே இட்லி தான் சுட்டேன். 2வது நாள் தான் நான் ஊத்தப்பம் போட்டேன். இட்லி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி மினி ஊத்தப்ப பேனை அதில் வச்சுடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஊத்தப்ப பேன் இல்லைன்னா நார்மல் தோசைக்கல்லையே குட்டி குட்டியாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரே தோசையை பெருசாக ஊற்றிக்கோங்க. நான் இப்போ மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா ஓட்டையிலையும் குட்டி குட்டியாக ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊத்தப்பம் போடுறதுக்கு மாவு கொஞ்சமாவது புளிச்சிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை மாவு புளிக்கலைன்னா நீங்கள் ஊத்தப்பம் பண்ண வேண்டாம், இட்லியே செஞ்சுடுங்க. மாவு புளிச்சாதான் இந்த மாதிரி பபுள்ஸ் க்ரியேட் ஆகி ஓட்டையாக வரும். இப்போ இது மேலே கட் பண்ண ஆனியனை நான் தூவி விட்டுறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் துருவின கேரட்டை தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற அளவில் வெங்காயம் அண்ட் கேரட்டை நீங்கள் இதுக்கு மேலே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு இதை ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வேகிறதுக்காக. நான் இந்த கருப்பு கவுனிலே இட்லி அண்ட் தோசை வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இது ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா ஊத்தப்பத்தையும் எடுத்து திருப்பி போட்டு அதை 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம்.
பாருங்க அடியில் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது நல்லா புளிச்சிருந்தா தான் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் க்ரியேட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்டியாக வருங்க. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்க இது நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம மினி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கேரட் ஆனியன் போடும்போது இது மேலே பொடி தூவி விட்டு பொடி ஊத்தப்பமாக கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு பெருசாக எந்த குழம்புமே தேவையில்லைங்க, சும்மாவே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி கூட வச்சுக்கோங்க. ரொம்பவே சுலபமாக இந்த மினி ஊத்தப்பத்தை செஞ்சாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட. தினமும் ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாகவும் ஹெல்த்தியாகவும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.